மகர ராசி மகத்தான ராசி. மகர ராசி சிகரத்துக்குரியது. மகர ராசி உயர்வுக்குரியது, வெற்றியை கொடுப்பது. ஏன் இவ்வளவு நாள என்ன பண்ணணும்? நம்ம இந்த மகரத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இருக்காரே, மிக மிக வல்லவர், மிக மிக நல்லவர், அருமையான கோள். ஏன்னா அதனாலதான் இந்த மகரத்தோட கடகத்தை நான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றது. வர்ற போன் பூரா தயவு செய்து உருவாசகம் யூடியூப் சேனல்ல புதிய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். அதாவது மகரத்திற்கு ஒரு சிகரம் அப்படின்னா பொறுமை. முதலாளி, தொழிலாளி, எல்லா ஆளியும் அவங்கதான். ஆளியவே வசப்படுத்தக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பாங்க. அதனால அது அவங்க கிட்ட இருக்கும், மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான இந்த ஆண்டு குரு பயிற்சியிலிருந்தே அவங்களுக்கு கொழுந்து விட்டு எரியுது நெருப்பு. அதே போல கொழுந்து விட்டு நற்புகழ் தேடி வருது, நல் வாழ்க்கை தேடி வருது, நல்ல வளமான வாழ்க்கை. குரு 9ஆம் இடமா பாக்குறார். குரு மகரத்தை 9ஆம் இடமா பாக்குறார். ராசிக்கு 5. குழந்தைகள் அறிவு, பூர்வ புண்ணியம் பார்வு, எல்லா புகழும் இறைவனுக்கே. 9ஆம் இடம் பாக்கியுள்ள பணங்கள், வட்டிக்கு கொடுத்த பணங்கள், தாத்தா பாட்டி மறந்துட்டு வச்சுட்டு செத்துருப்பாங்க, அந்த வந்து வேண்டி சேரக்கூடிய பணங்கள் எல்லாமே மகரத்துக்கு இப்ப சொந்தம் கொண்டாட வேண்டிய நேரம். எவ்வளவு நாளைக்கு? 10/5 வரையும் தாங்க. 10/5 வரையும் குரு உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். 10/5 வரையும் குரு உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார். 10/5/2025 குரு மகத்தான வெற்றி வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். அப்புறம் என்ன சுவாமிஜி, அப்புறம் என்னங்க ஐயா? 8க்கு போயிடுவார்ல. உங்களுக்கே கொடுத்தா எப்படி? அடுத்து கஷ்டப்பட்டார்ல, கும்பத்துக்கு கொடுக்கணும்ல. அப்ப கும்பத்துக்கு 9ஆம் பார்வை போகிறார். அப்ப கும்பத்துக்கு 9ஆம் போகும்போது கொடுத்து வைத்தவர் கும்பராசி, கொடுத்து வைத்தவர் கும்பராசி. ஆக கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். அப்ப மகரத்திற்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை, மாறுதலான வாழ்க்கையை தேடி கொடுப்பது இந்த ஆண்டு. குருதாங்க போயிருக்காரு. ஆனா மகரத்துக்கு உங்க ராசிக்கு 3ல யார் இருக்காரு? சனீஸ்வரர் இருக்காரு. 3, 6, 8, 11, 12 நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லா ஜோதிடத்திற்கும், எல்லா அறிவாளிக்கும், எல்லா கத்துக்கிறவங்களுக்கு கூட தெரியும். 3ல ராசிக்கு 3ல சனி என்ன செய்வார்? ராசிக்கு 3ல குரு என்ன செய்வார்? செவ்வாய் என்ன செய்வார்? ராசிக்கு 3ல செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்? பணத்துக்குரிய டோனி மாதிரி ஆகும். பேச முடியாது, மார்தட்டி நிற்பாங்க. சேவகனா இல்ல, சாதனை படைக்கக்கூடிய சக்கரவர்த்தியா, காவிய தலைவனா, வீர சோழன், வீர மங்கைன்னு சொல்றோம் அந்த மாதிரி. ஏன்னா 3ல செவ்வாங்க, ராசிக்கு 3ல செவ்வாய், லக்கணத்துக்கு 3ல செவ்வாய் காரணம் பாருங்க. அதுலயும் துலாம் லக்கணமா இருக்கு 3ல செவ்வாய் பாருங்க, நெருப்பு வீடு செவ்வாய். அதே மாதிரி கும்ப லக்கணமா இருக்கும் 3ல செவ்வாயை பாருங்க. அதே மாதிரி ரிஷப லக்கணமா இருக்கும் 3ல செவ்வாய். அதை விட உங்களுக்கு தனுசு லக்கணமா இருக்கும் செவ்வாய் பாருங்க, பிச்சு உதவிடும். அப்ப இப்படி எல்லாம் இருந்து வந்தா, இப்படி வந்த நாட்கள் கடந்த காலங்கள்ல பாத சனி பகட்டோட பாதத்தோட முடிச்சு உங்களை பக்குவமா வெளியே கொண்டு வந்துருச்சுங்க. பாதசனி உங்களை பக்குவமா வெளியே கொண்டு வந்து விட்டது. எனவே தயவு செய்து உங்களுடைய சனீஸ்வருடைய தாக்கங்கள் அத்தனை 100% உங்களுக்கு வெளியே போய்விட்டது. அப்ப என்ன செய்யணும்? சனி சம்பந்தப்பட்ட சனி சம்பந்தப்பட்ட, சந்திரன் சம்பந்தப்பட்ட, ராகு கேது சம்பந்தப்பட்ட, சர்ப்ப கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கோள்கள் தான் தொந்தரவு. மீது எந்த தொந்தரவும் உங்களுக்கு இல்லை. உங்க தசா பத்தி அந்தரம், உங்க தொழில் கருப்பு சம்பந்தப்பட்டது,
நிலங்கள் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, பெட்ரோல் சம்பந்தப்பட்டது, கறி சம்பந்தப்பட்டது, கிரெயின் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது. என்னங்க எவ்வளவோ இருக்கு. அரசியல் கூட போகலாம். 10 தை மாசம் பிறந்திருப்பீங்க. ஏற்கனவே இப்ப விஸ்வாச வருஷம் முதல்லயே சூரியன் உச்சத்துல இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 8ல இருக்காரு. உங்கள் ராசிக்கு அதாவது 6 உச்சத்துல இருக்காரு. 8 அப்ப 8 சூரியன் எப்படி இருப்பார்? கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். அப்போ உங்க அப்ப தசாபதியை பார்த்துக்கிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு எல்லா கஷ்டமும் நீங்கி சுபிச்சத்தை கொடுக்க ஆண்டாக மாறும். முனீஸ்வரர், பெரியாண்டவர், அங்காளம்மன், கருப்புசாமி இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு உங்களை உச்சத்துல போய்விடும்.